ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்க்குறது ஹோனிகன் ஆன் டூவல்ஸ். இந்த சீசன்ல நெறைய மொக்க ரேஸ் நடந்திருக்கு. அதுல ஒரு மொக்க ரேஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்ட்ரியன் ஜிபின்னு சொல்லலாம். ஏன்னா சொல்றதுக்கு அந்த அளவு இன்ட்ரஸ்டிங்கா அந்த ரேஸ்ல ஒண்ணும் நடக்கல. கொஞ்சம் போரிங்கா தான் போச்சுன்னு சொல்லணும். ஸோ இந்த வீக்கெண்ட் நடந்த எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல கவர் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்பீல்பர்க் ட்ராக்ல ரேஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கெண்ட் வந்து டெரரிஸ்ட் அட்டாக் நடக்க போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாரி அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதனால இந்த ஜிபி நடக்குமா நடக்காதான்றது பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஃப்யூஷன்ல தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரிக்ட்டான செக்யூரிட்டி சிஸ்டம் யூஸ் பண்ணி ரொம்பவே நல்லா இந்த ஆஸ்ட்ரியன் ஜிபிய நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த ரெட் புல் ரிங்ல ஓவே மார்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல் டைம் லேப் ரெக்கார்ட் பண்ணி போல் பொசிஷன் எடுத்திருந்தாங்க. 2ண்ட் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா, பெக்னாயாவும், 3ர்ட் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா, மார்க் மார்கஸும் இருந்தாங்க. இந்த கிரிட் பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா, போல் எஸ்பார்கரோவுக்கு கண்டிப்பா ஒரு ஷவுட் அவுட் குடுத்தே ஆகணும். ஏன்னா, அந்த குவாலிஃபிகேஷன்ல போல் எஸ்பார்கரோவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. அதுவும் ஒரு ரிட்டயர் ஆன டெஸ்ட் ரைடருக்கு இந்த லேப் டைமுங்கிறது உண்மையிலேயே ஒரு இம்ப்ரெசிவான ஒரு விஷயம் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம ஏரோடைனமிக்க தவிர மத்த எல்லா விஷயமே போல் எஸ்பார்கரோ யூஸ் பண்ண பைக்ல பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஒரு பிராண்ட் நியூ பைக்குன்னு தான் சொல்லணும். ஏரோடைனமிக்ஸ் மட்டும் தான் ஒரு பழைய பைக் மாதிரி. மத்தபடி இன்ஜின், சாசி, ஸ்விங் ஆர்ம் அப்படின்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு புது விதமான பைக்கோடது. சனிக்கிழமை நடந்த ஸ்ப்ரிண்ட் ரேஸ்ல பார்த்தீங்கன்னா, பெங்காயா தான் வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 2ண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா, ஹோவே மார்டின். 3ர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா, அலெக்ஸ் எஸ்பார்கரோ. இதில ஹோவே மார்டின் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ப்ரிண்ட் ரேஸ் அப்போ ஒரு மிஸ்டேக் பண்ணி அந்த ஷார்ட் கட் எடுத்திருப்பாங்க. அதனால ஹோவே மார்டினுக்கு பார்த்தீங்கன்னா, லாங் லேப் பெனால்டி குடுத்திருந்தாங்க. அந்த லாங் லேப் பெனால்டி ஹோவே மார்டின் வந்து எடுத்துட்டாங்க. இருந்தாலுமே அந்த லாங் லேப் பெனால்டி சிஸ்டம் வந்து ரிவ்யூ பண்ணும் அப்படின்னு ஹோவே மார்டின் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அலெக்ஸ் எஸ்பார்கரோவுக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு உண்மையாலுமே ஒரு இம்ப்ரெசிவான வீக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா, இந்த ஆஸ்ட்ரியன் ட்ராக்க பொறுத்தவரைக்கும் அப்ரிலியா வந்து ரொம்பவே புவரா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். அப்படி இருந்துமே அலெக்ஸ் எஸ்பார்கரோ பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரிண்ட் ரேஸ்ல வந்து போடியம்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சண்டே நடந்த மெயின் ரேஸ்லயும் பார்த்தீங்கன்னா, சொல்லிக்கிற அளவு பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா போகல. வெங்காயா தான் பார்த்தீங்கன்னா, அந்த ரேஸ வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 2ண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா, ஹோவே மார்டின். 3ர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா, எனாயா பாஸ்டனேனி. அப்படியே சாம்பியன்ஷிப்ல 1, 2, 3ர்ட்னு இருக்கவங்க 3 பேரும் தான் பார்த்தீங்கன்னா, இந்த ரேஸோட வின்னர் 2ண்ட் பிளேஸ், 3ர்ட் பிளேஸ். இந்த வெற்றியின் மூலியமா பெங்காயா பார்த்தீங்கன்னா, மோட்டோஜிபி ஆல் டைம் ரேஸ் வின்னர் லிஸ்ட்ல 6வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. மோட்டோஜிபி ரேஸ் தான் விறுவிறுப்பா போகல. அட்லீஸ்ட் சாம்பியன்ஷிப் ஸ்டாண்டிங்னாச்சும் கொஞ்சம் விறுவிறுப்பா போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஹோவே மார்டினுக்கும் பெங்காயாக்கும் உள்ள கேப் பார்த்தீங்கன்னா, வெறும் 5 பாயிண்ட் தான் இப்போதைக்கு டிஃபரன்ஸ். இந்த வருஷம் டைட்டில் ஃபைட்டே சொல்லப்போனா மார்டினுக்கும் பெங்காயாக்கும் தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதில எனாயா பாஸ்டனியோட சான்ஸ் ரொம்பவே குறைவுன்னு தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட 61 பாயிண்ட் கம்மியா இருக்காங்க. பார்ப்போம். மார்க் மார்கஸ பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் ஒரு புவரான வீக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்ப்ரிண்ட் ரேஸ்ல பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆயிட்டாங்க. அதுவே சண்டே மெயின் ரேஸ்ல பார்த்தீங்கன்னா, ரியர் ரைட் ஹைட் டிவைஸ் பார்த்தீங்கன்னா என்கேஜ் ஆகாம போயிடுச்சு. இதனால ஒரு நல்ல லான்ச் கிடைக்காதனால 3வது பிளேஸ்லேருந்து 14வது பிளேஸ்க்கு தள்ளப்பட்டுட்டாங்க. மறுபடியும் ஃபைட் பண்ணி 4த் பிளேஸ்க்கு வரதுக்குள்ளே போதும் போதும்னு மார்க் மார்கஸ்க்கு ஆயிப்போச்சு. ஆனா நெறைய பேர் மார்க் மார்கஸோட ரைட் ஹைட் டிவைஸ் மட்டும் ஒழுங்கா வேலை செஞ்சிருந்தா மார்க் மார்கஸ் இந்த ரேஸ வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த GP24க்கும் GP23க்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம எனாயா பாஸ்டனினிக்கும் மார்க் மார்கஸ்க்கும் உள்ள கேப்பும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட 6 செகண்ட் வித்தியாசம் இருந்துச்சு. ஒருவேளை மார்க் மார்கஸ்க்கு நல்ல லான்ச்சே கிடைச்சிருந்தாலும், எனாயா பாஸ்டனினி ஃபைட் பண்ணியிருக்கலாம். ஆனா 4த் பிளேஸ் தான் மேக்ஸிமம் பாசிபிள் அப்படின்னு மார்க் மார்கஸும் சொல்லியிருக்காங்க. நானும் அப்படிதான் நெனைக்கிறேன். போன வருஷம் சாம்பியன்ஷிப்ல டாப் 3க்கு ஃபைட் பண்ணிட்டு இருந்த மார்க்கோ பென்செக்கியோட இந்த வருஷம் நிலைமை பார்த்தீங்கன்னா, படும் மோசமா தான் இருக்குன்னு சொல்லணும். இந்த வருஷம் மார்க்கோ பென்செக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு ரேஸ ஃபினிஷ் பண்ணாங்கன்னா, அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டா தான் தெரியுது. அந்த மாரி மார்க்கோ பென்செக்கிக்கு இந்த ஆஸ்ட்ரியன் ஜிபில ரேஸ கம்ப்ளீட் பண்ணதே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பாசிட்டிவ்னு தான் சொல்லணும். ஃபேபியோ டி ஜான்டோனியோ பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அந்த ஃப்ரீ பிராக்டிஸ்ல வந்து ஆன கிராஷ்னால அவங்களோட காலர் போன் உடைஞ்சு போச்சு. ஃபேபியோ டி ஜான்டோனியோட கரியரே இப்ப தான் பார்த்தீங்கன்னா, மேல் நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த மாரி ஒரு டைம்ல இந்த மாரி ஒரு கிராஷ் பார்த்தீங்கன்னா, அவரோட கரியருக்கு ரொம்பவே ஒரு ஆபத்தான விஷயம் தான் சொல்லணும். ஸோ சீக்கிரமா ஃபேபியோ டி ஜான்டோனியோ ஒரு நல்ல கம்பேக் குடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். கேடிஎம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்ட்ரியன் ஜிபில புதுசா ஒரு ஏரோடைனமிக் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. மேபி இந்த ஏரோடைனமிக் பார்த்தீங்கன்னா, கேடிஎம்மோட பெரிய இஷ்யூவான ரியர் டயர் கிரிப்ப வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு ஐடியாவா இருக்கலாம். அந்த ரியர் டயரோட விங்ஸ் மட்டும் இல்லாம, எக்ஸாஸ்ட்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, முன்னாடி 2 சிலிண்டரோட எக்ஸாஸ்ட்டையும், பின்னாடி 2 சிலிண்டரோட எக்ஸாஸ்ட்டையும் நடுவுல ஒரு ஃப்ளோ பைப் பார்த்தீங்கன்னா, கனெக்ட் பண்ண மாரி இருக்கு. மேபி அவங்களோட பின்னாடி 2 சிலிண்டருக்கு அதிகமான பேக் பிரஷர் தேவைப்பட்டிருக்கலாம். அதனால முன்னாடி 2 சிலிண்டரோட எக்ஸாஸ்ட் கேஸ வந்து பின்னாடி சிலிண்டரோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. மேபி இது பார்த்தீங்கன்னா, வண்டியோடைய பேக் பிரஷர கண்ட்ரோல் பண்றதுக்காக யூஸ் ஆகலாம். பேக் பிரஷர் இன்கிரீஸ் ஆனா, உங்களோட இன்ஜின் பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். மேபி அதுக்கான ஒரு முயற்சியா கூட இந்த எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வேலை செய்யலாம். அப்படி இல்லாட்டி பின்னாடி 2 சிலிண்டரோட எக்ஸாஸ்ட் ஃப்ளோவ வந்து அதிகப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியா கூட இருக்கலாம். இத பத்தி எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா, கீழ கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம பின்னாடி அந்த டெயில் யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா, வண்டியில கொஞ்சம் டிஃபரெண்ட்டா தான் இருந்துச்சு. இது போல் எஸ்பார்கரோ யூஸ் பண்ண பைக்ல மட்டும் தான் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. மத்த கேடிஎம் ரைடர்ஸ் எல்லாருமே நார்மலான பைக் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க.
ஸோ இந்த டெவலப்மெண்ட்லாம் பார்க்கும்போது கேடிஎம் முக்கியமா கான்சன்ட்ரேட் பண்றதே பார்த்தீங்கன்னா, அந்த கார்னர் எக்ஸிட்ல தான் மெயினா கான்சன்ட்ரேட் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா, இவங்க பண்ணியிருக்கிற எல்லா அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா, அந்த கார்னர பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ கேடிஎம்ட்ட பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான இன்ஜின் இருக்கு. நல்ல டாப் ஸ்பீடு இருக்கு. அவங்களோட மெயின் இஷ்யூவே பார்த்தீங்கன்னா, கார்னர்ஸ்ல தான். ஸோ கேடிஎம் கார்னர்ல பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜாக் மில்லருக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப தான் ஏதோ அந்த பிரமாக் சீட் கிடைக்க போற மாரி இருக்கு. ஆனா, அதுக்கு வேட்டு வைக்கிற மாரி பார்த்தீங்கன்னா, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா, ஸ்ப்ரிண்ட் ரேஸ்லயும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் புவரா தான் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அதே மாரி மெயின் ரேஸ்ல பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல கிராஷ் பண்ணிட்டாங்க. குவாலிஃபிகேஷன் மட்டும் ஓரளவு கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. மெயின் ரேஸ்ல டாப் டுகாட்டிக்கு அடுத்ததா இருக்கிற நான் டுகாட்டி பார்த்தீங்கன்னா, கேடிஎம் தான். கேடிஎம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 18 செகண்ட் டுகாட்டிய விட்டு தள்ளி இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு மைனஸான ஒரு பாயிண்ட்னு தான் சொல்லணும். இது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு லேப்புக்கு 1 செகண்ட் கிட்டத்தட்ட கேடிஎம் பார்த்தீங்கன்னா, ஸ்லோவா இருக்குன்னு அர்த்தம். அப்ப கேடிஎம்மே இப்படின்னா, அப்ப Aprilia இன்னும் Yamaha Hondaவோட நிலைமையெல்லாம் கொஞ்சம் நெனச்சு பாருங்க. டாக்கா நாக்ககாமியோட பிளேஸ பார்த்தீங்கன்னா, சோம்கே சாந்த்ரா எடுக்க போறதா நெறைய இடத்துல ரூமர் வந்துட்டு இருக்கு. இன்னும் அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாம நாக்ககாமியும் பார்த்தீங்கன்னா, அவங்களே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. அதாவது ஹோண்டா கிட்ட இருந்து எனக்கு வேர்ல்ட் சூப்பர் பைக் மூலியமா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஆஃபர் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மேபி அடுத்த வருஷம் நாக்ககாமிய நம்ம ஹெச்ஆர்சி வேர்ல்ட் சூப்பர் பைக் டீம்ல பார்க்கறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஹோண்டா பார்த்தீங்கன்னா, மறுபடியும் கம்ப்ளீட்டா ஒரு பிராண்ட் நியூ இன்ஜின தான் இந்த ஆஸ்ட்ரியன் ஜிபில டெஸ்ட் பண்ணாங்க. அந்த இன்ஜினும் பார்த்தீங்கன்னா, எல்லா லேப்லயும் Yamahaவோட ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்லி லூகா மரினி சொல்லியிருக்காங்க. Yamahaவே ஏற்கனவே ஸ்லோவா தான் இருக்கு. ஆனா புது ஹோண்டா பார்த்தீங்கன்னா, Yamahaவோட இன்னும் ஸ்லோவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேவரிக் வினாலிஸ் பார்த்தீங்கன்னா, Apriliaக்கு புதுசா ஒரு ஐடியா குடுக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்ட்ரியன் ஜிபி அது மட்டும் இல்லாம ரொம்ப ஹாட்டா எந்தெந்த ட்ராக்லலாம் இருக்கோ, அந்த ட்ராக்லலாம் மேபி Aprilia வந்து வெள்ள கலர் பெயிண்ட் அடிக்கலாம். ஏன்னா பைக் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹீட் ஆகுது. உட்காந்து ஓட்டவே முடியல எங்களால கம்ஃபர்டபுளா அப்படின்னு சொல்லி மேவரிக் வினாலிஸ் சொல்லியிருக்காங்க. பொதுவாவே வெள்ள கலர விட பிளாக் கலர் தான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹீட் அப்சர்வ் பண்ற ஒரு கலரு. ஸோ மேபி மேவரிக் வினாலிஸ் சொல்ற இந்த பாயிண்ட் கூட ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட்டா இருக்கலாம். Apriliaவும் பார்த்தீங்கன்னா, ஏரோடைனமிக்ல சின்னதா ஒரு புது விஷயம் டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பின்பக்கம் ஏரோடைனமிக்ஸ் அதாவது அந்த பின்னாடி பக்கம் ஒரு விங்ஸ் மாரி இருக்கும் இல்லையா? அந்த விங்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு மாட்டு கொம்பு மாரி ஒரு விங்ஸ வச்சு அத வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராக் ஹவுஸ் மட்டும் தான் டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபேக்டரி பாய்ஸ் யாருமே டெஸ்ட் பண்ணல. Yamahaவோட டெஸ்ட் ரைடர் கால் கட்ரலோ பார்த்தீங்கன்னா, அவரோட இன்ஜுரி காரணமா எந்த டெஸ்ட்லயும், இல்ல ரேஸ்லயும் வைல்ட் கார்ட் அப்பியரன்ஸ்லயும் கலந்துக்க முடியல. அதனால ஆண்ட்ரியா டோவிசியஸோ பார்த்தீங்கன்னா, அந்த பிளேஸ்க்கு வந்து வந்திருக்காங்க. ஆண்ட்ரியா டோவிசியஸோ பார்த்தீங்கன்னா, Yamahaவோட பிரைவேட் டெஸ்ட்ல YZR M1 வந்து ஓட்டி பார்த்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ஒரு பெரிய ரூமர் பார்த்தீங்கன்னா, BMW வந்து சுசுகியோட டேட்டாவ வந்து 20 மில்லியன் யூரோஸ் குடுத்து வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, இந்திய மதிப்புக்கு கிட்டத்தட்ட 185 கோடி. 185 கோடி ரூபா செலவு பண்ணி BMW என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணாங்க, அவங்களோட டேட்டா எப்படி இருக்கு அப்படின்ற அந்த MotoGP ஃபுல் டேட்டாவையும் பார்த்தீங்கன்னா, BMW வந்து காசு குடுத்து சுசுகி கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறதா வந்து நெறைய இடத்துல ரூமர்ஸா சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரீசென்ட் டைம்ல MotoGPக்கு வர்றது தான் எங்களோட ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி அப்படின்னு சொல்லி BMWமே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா BMW MotoGPல வரதுக்கான ஒரு பெரிய அறிகுறி. அது மட்டும் இல்லாம சுசுகியோட டேட்டாவ காசு குடுத்து வாங்குனதுல இன்னொரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி இன்லைன் 4 பைக்க தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. சுசுகியும் பார்த்தீங்கன்னா, MotoGPல ஒரு இன்லைன் 4 கிராஸ் பிளேன் கிராங்க தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ இதனால MotoGPக்கு BMW வரணும் அப்படின்னு நெனைக்கும்போது, அவங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு பைக்க டெவலப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அவங்க கிட்ட ஏற்கனவே காசு குடுத்து வாங்குன சுசுகியோட டெக்னாலஜி இருக்கு அப்படிங்கிறனால, அந்த சுசுகியோட டெக்னாலஜிய வச்சு ஒரு பைக்க வந்து அவங்களால ரெடி பண்ணி அவங்களால MotoGPக்குள்ள உள்ள வரம்போதே காம்படிட்டிவா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா, பைக்கோட ஏரோடைனமிக்ஸ் எல்லாமே குறைய போகுது. அது மட்டும் இல்லாம சிசியும் பார்த்தீங்கன்னா கம்மியாக போகுது. இந்த மாரி ஒரு டைம்ல V4க்கான அவசியம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும். இன்லைன் 4 வச்சே நம்மளால போதுமான அளவு பவர் நம்மளால கொண்டு வர முடியும். அதனால சுசுகியோட டேட்டா யூஸ் பண்ணி BMW பார்த்தீங்கன்னா, ஒரு காம்படிட்டிவான பைக்க உருவாக்குறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம BMWவோட ஓனரும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்ட்ரியன் ஜிபிக்கு பர்சனலா வந்து ஒரு ஒரு டீமுக்குமே ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணியிருக்காங்க. ஆனா, இந்த இடத்துல தான் என் தலைவன் வெடி வைப்பான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் தோர்னா பார்த்தீங்கன்னா, MotoGPக்குள்ள ஒரு புது மேனுஃபேக்சரர் வரலாம், ஆல்வேஸ் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு புது மேனுஃபேக்சரர் உள்ள வரணும் அப்படின்னா, அவங்க இப்ப இருக்கிற ஏதாவது ஒரு டீம வாங்கி, அவங்க அந்த புது டீமுக்கா அவங்க பேர மாத்தி வச்சு MotoGPக்குள்ள என்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிம்பிளா சொல்லப்போனா, இப்ப ஒரு Gresiniயோ இல்ல VR46ஓ அந்த மாரி இருக்கிற ஏதாவது ஒரு சேட்டலைட் டீம அவங்க காசு குடுத்து வாங்கி, அவங்க BMWவா மாத்தி MotoGPக்குள்ள என்டர் ஆகலாம் அப்படின்னு தான் இவங்க சொல்ல வராங்க. இது எதுக்காக சொல்ல வராங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, புது டீம் ஆல்வேஸ் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க, இப்ப BMW இன்ட்ரெஸ்ட் காட்டும்போது இந்த மாரி சொல்றாங்க. இவனுங்க நிஜமாலுமே எதுக்கு இந்த மாரி பண்றானுங்கன்னு எனக்கு தெரியல. மேபி BMW சைடு இருந்து ஏதாவது காசு போட பார்க்குறாங்களா? அப்படி இல்லாட்டி ரைடர்ஸோட எண்ணிக்கைய கன்சிடர் பண்ணி கம்மியான ரைடர்ஸ் இருந்தா தான் சேஃப்டி அதிகம்னு ரைடர்ஸோட சேஃப்டிய கன்சிடர் பண்ணி இந்த மாரி சொல்றாங்களான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு இத பத்தி ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா கீழ கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லுங்க.
தலைவன் கெட்டது மட்டுமே சொல்ல ஒரு நல்ல விஷயமும் சொல்லியிருக்கான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, MotoGP ரைடர்ஸ்க்கு ஒரு மினிமம் சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நெறைய ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா, MotoGPல சான்ஸ் கிடைச்சா போதும் உள்ள வந்துரலான்னு ஃப்ரீயா கூட ரைட் பண்றதுக்கு நெறைய பேர் தயாரா இருக்காங்க. ஆனா ஃபியூச்சர்ல MotoGP ரைடர்ஸ்க்கு ஒரு குறைஞ்சபட்ச சேலரி இவ்வளோ கண்டிப்பா இருந்தே தீரணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட் செட் பண்ணலான்ட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, ரைடர்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயம். ஜேக் டிக்சன் பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் பிலிப் சாலாக்கோட பிளேஸ்க்கு மார்க் விஎஸ்டில சைன் ஆயிருக்காங்க. அண்ட் டுக்காட்டியோடைய ஃபியூச்சரோட பெரிய நம்பிக்கையே பார்த்தீங்கன்னா, ஃபெர்மின் அல்டையர் தான். ஆனா ஃபெர்மின் அல்டையரோட அந்த ஆஸ்ட்ரியன் ஜிபி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப புவரா இருந்துச்சு. ஃபெர்மின் அல்டையர்னு இல்ல, எல்லா பாஸ்கா ஸ்கோரா யூஸ் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா, புவரா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அலன்சோ லோபஸ் மட்டும் தான் இந்த பாஸ்கா ஸ்கோராவோட ஒரே நம்பிக்கையா இருந்தாங்க இந்த ஆஸ்ட்ரியன் ஜிபியை பொறுத்தவரைக்கும். வர MotoGP பார்க்குறத விட்டுட்டு Moto3ய பார்த்துரலாம் போல. ஏன்னா Moto3 பார்த்துட்டு MotoGP பார்க்கும்போது இன்னும் படு மொக்கையா இருக்கு. அட்லீஸ்ட் 2027 ரூல்ஸ் சேஞ்ச்லயாச்சும் MotoGP மறுபடியும் டைட்டான ஒரு காம்படிஷனா மாறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அப்புறம் கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோ நம்ம சில்வர் ஸ்டோன பத்தி பேசியிருந்தோம். அதுல வந்து மார்க் மார்கஸோட டோவிங் வந்து ரொம்ப தப்பு. அது வந்து ரொம்ப மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்காக கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, சொல்லப்போனா மார்கஸ் ஃபேன்ஸும், ரோசி ஃபேன்ஸும் அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 56 கமெண்ட்ட நான் வந்துட்டு இப்ப டெலீட் பண்ணியிருக்கேன். அந்த 56 கமெண்ட்ஸும் வரதுக்கு முக்கியமான காரணமா இருந்த ஒரு 5 கமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நான் இப்ப ரிப்ளை பண்ண போறேன் இந்த வீடியோல. அதுல ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது என்னன்னா, அப்படி பார்த்தா VR46 டீம்ல இருக்க எல்லாருமே பேக்கோவ ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அத பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் அத பார்த்துருக்கேன். அதாவது இப்ப உங்ககிட்ட ஒரு ரூ. 10 காசு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூ. 10 காச நீங்களா வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு குடுக்குறது வேற. ஒருத்தர் வந்து வலுக்கட்டாயமா உன்னோட ரூ. 10 எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து புடுங்கிக்கிறது வேற. அந்த மாரி தான் இருக்கு இந்த கமெண்ட்ட பார்க்கும்போது எனக்கு. ஸோ வெங்காயா வந்துட்டு அவங்களோட லேப் டைமை வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை யாராவது ஒருத்தருக்கோ அவங்களோட லேப் டைமை வந்து அவங்க கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா ஓகே, அதில் வந்து எந்த தப்பும் கிடையாது. ஆனால் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒருத்தன்ட்ட போய் வாண்டடாக பிடுங்கணும்னு நினைக்கிறது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தான். அடுத்தது இவரே பார்த்தீங்கன்னா, இன்னொரு கமெண்ட் போட்டிருக்காரு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கில் இல்லாம எட்டி உதைக்கிறது, ரேஸ பார்க்காம புலம்பிட்டு இருக்கிறதே இட்டாலியன் ரைடர்ஸு. அது மட்டும் இல்லாம மார்க் மார்கஸே சொல்லியிருக்கான். "நீ வந்து ஃபாஸ்ட்டா இருந்தன்னா, உன்ன ஒருத்தன் ஃபாலோ பண்ணா, அது உனக்கு தான் பெருமை" அப்படின்னு மார்க் மார்கஸே சொல்லியிருக்கான். அத நீங்களே உங்க வீடியோலயே சொல்லியிருக்கீங்க ப்ரோ அப்படின்னு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு. இந்த கமெண்டோட ஃபர்ஸ்ட் வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஸ்கில் இல்லாம எட்டி உதைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, 2015ல ரோசி வந்து மார்க் மார்கஸ உதைச்சிட்டாங்க. அதத்தான் இவங்க வந்து சொல்ல வராங்க. ஆனா இந்த பிரச்சனையில வந்து நான் மார்க் மார்கஸோட மைண்ட் கேம பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ரோசி வந்து மார்கஸ உதைச்சது சரின்னு நான் எங்கேயும் சொல்லவும் கிடையாது. அதுக்கு மிச்சம் அந்த பிரச்சனைய பத்தி நான் இந்த வீடியோல பேசவும் கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட்டு வார்த்தை பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு ரோசி ஃபேன் மாதிரியும், இந்த கமெண்ட் போடுறவர் வந்து ஒரு மார்கஸ் ஃபேன் மாதிரியும், "உங்க ஆள் பண்ணத விட எங்க ஆள் பண்ணது ஒண்ணும் பெரிய தப்பில்ல" அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன கிரியேட் பண்ற மாரி இருக்கு இந்த கமெண்ட்ட நான் படிக்கும்போது. அதுக்கு மிச்சம் நான் ரோசி ஃபேனும் கிடையாது. நான் இந்த இடத்துல ரோசி பண்ண தப்பு பத்தியும் பேச கிடையாது. இந்த இடத்துல மார்க் மார்கஸ் ஃபாலோ பண்றது தப்பு அப்படிங்கிறத மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம மார்க் மார்கஸ் பார்த்தீங்கன்னா, "உன்னைய ஒருத்தன் ஃபாலோ பண்ணான் அப்படின்னா, அது உனக்கு தான் பெருமை" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அது உண்மதான். மார்க் மார்கஸ் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல மார்க் மார்கஸ் என்ன சொல்றாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேட்டர் கிடையாது. மார்க் மார்கஸ் ஒருத்தர ஃபாலோ பண்றாங்கல்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது தான் முழுக்க மேட்டர். மார்க் மார்கஸ் ஒருத்தர ஃபாலோ பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு மார்க் மார்கஸ்க்கு லேப் டைம் குடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, ஓகே. அதுவரைக்கும் அது பரவால்ல. ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. அத நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஒருவேளை முன்னாடி போற ரைடர் அந்த லேப் டைம வந்து மார்க் மார்கஸ் குடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அப்ப வந்து மார்க் மார்கஸ் வந்து உட்றணும். அந்த ரைடரையே சும்மா புடிச்சு நோண்டிக்கிட்டு நான் உன்ன தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு ஃபாலோ பண்றது கண்டிப்பா ஒரு தப்பான விஷயம் தான். இன்னமும் நான் சொல்றேன், அது கண்டிப்பா தப்பு தான். அது மட்டும் இல்லாம அவரே இன்னொரு கமெண்ட்டும் போட்டிருக்காங்க. அந்த கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, "MotoGPல தப்பு நெறைய இருக்கு ப்ரோ. மார்க் மார்கஸ் இப்ப டாப் லெவல் ரைடர்ஸ் எல்லாமே சேம் லைன் எடுத்து டைம் அட்டாக் பண்றாங்க. அத வந்து பேக்கோ தப்புன்னு சொல்லி அள்றான்னா, நீங்களுமா ப்ரோ அப்படியே சொல்றீங்க? அது மட்டும் இல்லாம ரோசி பண்ணது எவ்வளோ கேவலமான வேல. அத பார்த்து Moto2 ரைடர்ஸ், Moto3 ரைடர்ஸ்லாம் கெட்டு போக மாட்டாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த கமெண்ட்ல. இவர் சொல்றது கரெக்ட்டு தான். MotoGPல நெறைய தப்பு இருக்கு தான். அதுக்காக தப்பு இருக்கு, எங்க ஆள் பண்ற தப்புலாம் சின்ன தப்பு தான் அப்படின்னு சொல்லி நான் வந்து பேசாம இருக்க முடியாது. எந்த ரைடர் தப்பு பண்ணாலும் அது தப்பு தான். உங்க எல்லாத்துக்குமே தெரியும் நான் வந்து அலெக்ஸ் எஸ்பார்கரோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹோர்கே மார்டின் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம ஃபேபியோ குவார்டாரோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நான் நெறைய வீடியோஸ்லயும் சொல்லியும் இருக்கேன். ஆனா அலெக்ஸ் எஸ்பார்கரோ போன வருஷம் ஃபிராங்கோ மொபிடெல்லி அரைஞ்சப்ப கண்டிப்பா அலெக்ஸ் எஸ்பார்கரோ பண்ணது தப்பு தான் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த இடத்துல வந்து அலெக்ஸ் எஸ்பார்கரோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால, ரோசி எட்டி உதைச்சதோட அலெக்ஸ் எஸ்பார்கரோ பண்ண தப்பெல்லாம் ரொம்ப சின்ன தப்பு தான். அதனால அது வந்து சரிதான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தா, அத வந்து உங்களால ஏத்துக்க முடியுமா? கண்டிப்பா ஏத்துக்க முடியாது.
அதே மாதிரி எனக்கு ஃபேபியோ குவார்த்தராரோவும் ரொம்ப பிடிக்கும். ஆனா ஃபேபியோ குவார்த்தராரோ பார்த்தீங்கன்னா, காசுக்காக தான் யமஹா கூட சைன் பண்ணியிருக்காங்கிறது நான் நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். அதே மாரி ஹோர்கே மார்ட்டின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே சமயத்தில ஹோர்கே மார்ட்டினுக்கு ரொம்ப தலக்கணம் அதிகம். அவன் கொஞ்சம் வாய கம்மி பண்ணிக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்லி நான் எல்லா வீடியோஸ்லயும் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து இந்த ரைடர்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இவங்க பண்றது எல்லாம் கரெக்ட்டு அப்படின்னு சொன்னா உங்களால ஏத்துக்க முடியுமா? கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. அதே மாரி தான் இப்ப நீங்க மார்க் மார்க்கஸ் ஃபேனா இருந்துட்டு போங்க. அதில நான் எந்த தப்பும் சொல்ல மாட்டேன். ஆனா மார்க் மார்க்கஸ் ஒரு தப்பு பண்ணா, அந்த தப்பையும் சரி அப்படின்னு சொல்லி ஆர்க்யூ பண்ண வேணான்றது தான் நான் இப்ப சொல்ல வரேன். ஏன்னா, இந்த மாரி விஷயங்கள்லாம் தான் நீங்க வந்து உண்மையாலுமே MotoGP ரசிச்சு, அத வந்து உண்மையாலுமே ஒரு உண்மையான MotoGP ஃபேனா பார்க்குறீங்களா? இல்ல அந்த MotoGP வந்து நீங்க ரொம்ப டாக்ஸிக்கா பார்க்குறீங்களா? அப்படின்றதுக்கான ஒரு பிரிவினையே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் உருவாகுது. உங்களுக்கு புடிச்ச ரைடர் ஒரு தப்பு பண்ணாங்க அப்படின்னா, அது ஃபர்ஸ்ட்டு தப்புன்னு சொல்லுங்க. உங்களுக்கு புடிச்ச ரைடர் அப்படிங்கிறனால, அவங்க தப்பு பண்ணாலும் அது வந்து சரி அப்படின்னு சொல்லாதீங்க. இதிலேயே ஒரு இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. ரோசி பண்ணத விட Moto2, Moto3 ரைடர்ஸ்லாம் அத விடவா மோசமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட போறாங்க, அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ரோசி உதைச்சது பார்த்தீங்கன்னா, ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ Moto2 அண்ட் Moto3 ரைடர்ஸ்குள்ள உருவாக்கியிருக்கு. அதில எந்த டவுட்டுமே கிடையாது. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமே பார்த்தீங்கன்னா, ரொமானோ ஃபனாட்டி வந்து Moto2 கிளாஸ்ல இருக்கும்போது, பக்கத்தில போற ரைடரோடைய பிரேக் லிவர புடிச்சு அழுத்தி விடுறது, அது மட்டும் இல்லாம ரேஸ் ஓட்டிட்டு இருக்கும்போதே அவங்கள எட்டி உதைக்கிறது, இந்த மாரிலாம் பண்ணாங்க. கண்டிப்பா இதுவும் பார்த்தீங்கன்னா, ரோசி மூலியமா வந்து ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ் தான். அத நான் இல்லன்னே சொல்ல மாட்டேன். ஏன்னா ரொமானோ ஃபனாட்டியும் பார்த்தீங்கன்னா, ரோசியோட VR46 அகாடமிய சேர்ந்த ஒரு ஸ்டூடண்ட் தான். ஸோ ரோசி மூலமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயி, அந்த பேட் இன்ஃப்ளூயன்ஸ தான் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தியிருக்காங்க. அதே மாரி மார்க் மார்க்கஸும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க தான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் அப்படிதான் நம்புறேன். ஏன்னா இந்த மைண்ட் கேம் பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு தடவ, 2 தடவ அந்த மைண்ட் கேம் பண்ணும்போது, சரி ஓகே. மேபி வந்து அந்த ரைடரோடைய ரேசிங் லைன வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஓகே. அது எல்லாமே ஓகே. ஆனா ஒரு ஒரு தடவையும் அதே பண்ணும்போது பார்க்கறதுக்கு நெறைய பேருக்கு எரிச்சல் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா கமெண்ட்ஸ்லயும் கண்டிப்பா நீங்க வந்து ரோசி பண்ண தப்போட கம்பேர் பண்ணும்போது, இதெல்லாம் ஒரு தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க மென்ஷன் பண்றீங்க. நான் வந்து ரோசி ஃபேனா இருப்பேன்னு நெனச்சுட்டு நீங்க சொல்றீங்களான்னு எனக்கு தெரியல. நான் வந்து ரோசி ஃபேன் கிடையாது. ரோசி பண்ணது சரின்னு நான் எந்த வீடியோலயும் சொன்னது கிடையாது. ரோசி பண்ணது கண்டிப்பா தப்பான விஷயம் தான். அதுவே பார்த்தீங்கன்னா, நெறைய Moto2, Moto3 ரைடர்ஸ்க்கு பேட் இன்ஃப்ளூயன்ஸாவும் வந்திருக்கு. அதே மாரி எனக்கு புடிச்ச ரைடர்ஸ் ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பா நான் அத வந்து கண்டிப்பா சொல்லுவேன். எனக்கு புடிச்ச ரைடர் அதனால அவங்க பண்ணது மத்த ரைடர்ஸோட கம்பேர் பண்ணும்போது கரெக்ட்டு தான். ஒண்ணும் அவ்வளோ பெரிய தப்பு கிடையாதுன்னு கண்டிப்பா சொல்ல மாட்டேன். சப்போஸ் உங்களுக்கு நம்பிக்கை இல்லன்னா, போன வருஷம் இந்தியால நடந்த MotoGPய பத்தியோ, இல்ல போன வருஷம் கட்டார்ல நடந்த MotoGPய பத்தியோ அலோஷியஸ் எஸ்பார்கரோ போட்டு எந்த அளவு சொல்லியிருப்பேன் அப்படின்றத நீங்க அந்த வீடியோவ எடுத்து கூட பாருங்க. அடுத்ததா இங்க வந்து இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. அந்த கமெண்ட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, "ப்ரோ இட்ஸ் ரேசிங். ஸோ இங்க எவ்வளோ ஈஸியா லேப் டைம் எடுக்க முடியுமோ எடுப்போம். ஏன் ப்ரோ லேப் டைம் எடுக்க ரிஸ்க் எடுக்கணும்? ரிஸ்க் எடுக்கும்போது கிராஷ் ஆயிட்டா, அதுக்கப்புறம் ஃபீல் பண்றதுல என்ன பிரயோஜனம்? அதுக்கு பேசாம இந்த மாரி மைண்ட் கேம் விளையாடுறதே எவ்வளோ பெட்டர். இங்க பாயிண்ட்ஸ் மட்டும் தான் பேசும். நம்ம ரைடிங் பத்தி ஜஸ்ட் ஃபியூ திங்ஸ் பேசிட்டு விட்டுருவாங்க. ஸோ மார்க்கஸ் பண்றது ரைட் தான். மைண்ட் கேம்ஸ் விளையாடும்போது ஈஸியா பாயிண்ட்ஸ் அண்ட் குட் பிளேஸ் கிடைக்கும்" அப்படின்னு சொல்றாரு. அதாவது சிம்பிளா இவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, தனியா வந்து போயி நெறைய ரிஸ்க் எடுத்து நம்ம கீழ விழுந்து கிராஷ் ஆயி, அதுக்கப்புறம் ஐயோ! மார்க்கஸ் கிராஷ் ஆயிட்டாங்களே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றதுக்கு பதிலா, மார்க் மார்க்கஸ் வந்து யார் கூடயாவது மைண்ட் கேம் பண்ணி அவங்ககிட்ட இருந்து லேப் டைம் எடுத்தாங்கன்னா, ரிஸ்க்கும் கம்மி, ஈஸியா வந்து லேப் டைம அச்சீவ் பண்ண முடியும்ல அப்படின்னு சொல்றாரு. ஸோ நீங்க வந்துட்டு மார்க் மார்க்கஸ் எடுக்கிற ரிஸ்க்குக்கு மட்டும் தான் மதிப்பு குடுக்குறீங்க. இப்ப மார்க் மார்க்கஸ் கீழ விழுந்தா மட்டும் தான் அத வந்து நீங்க வந்து ஒரு மதிப்பு குடுக்குறீங்க. இப்ப மார்க் மார்க்கஸோட உயிருக்கு மட்டும் தான் நீங்க வந்து வேல்யூ பண்றீங்க. மார்க் மார்க்கஸ் வந்து மைண்ட் கேம் பண்ணும்போது முன்னாடி ஒருத்தர ஃபாலோ பண்றாங்களே, அவங்களோட உயிருக்கு வந்து நீங்க வேல்யூ குடுக்குறது இல்லையா? அவங்களோட உயிருக்கு எந்த மதிப்புமே கிடையாதுன்னு தான் நான் இவங்ககிட்ட கேட்க விரும்புறேன். இப்ப மார்க் மார்க்கஸ் வந்து கீழ விழுந்தா உங்களுக்கு வந்து அது ரிஸ்க்கா தெரியும். இதுவே மத்த ரைடர்ஸ் வந்து மார்க் மார்க்கஸோட மைண்ட் கேம்னால கான்சன்ட்ரேஷன் இழந்து அவங்க வந்து கிராஷ் ஆயிட்டா, அது வந்து உங்களுக்கு ரிஸ்க்கா தெரியாதா? அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன் ப்ரோ. மைண்ட் கேம் இருக்கலாம். அது எந்த தப்பும் கிடையாது. ஆனா, அது ஹெல்த்தியான மைண்ட் கேமா இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 2019ல பார்த்தீங்கன்னா, ஃபேபியோ குவார்த்தராரோக்கும், மார்க் மார்க்கஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மைண்ட் கேம் இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கு அந்த அளவு எரிச்சலா இல்ல. 2 பேத்துக்கும் நடுவுல பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. ஆனா, மார்க் மார்க்கஸ் இப்ப பண்ற மைண்ட் கேம் பார்த்தீங்கன்னா, பழைய மைண்ட் கேம் மாரி கிடையாது. இது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த மாரி ஒரு ஹெல்த்தியான மைண்ட் கேம் கண்டிப்பா கிடையவே கிடையாது. அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் நண்பர்களே. மார்க் மார்க்கஸ்க்கு ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, மார்க் மார்க்கஸ் பண்ற தப்பெல்லாம் சரி அப்படின்னு சொல்லி பொய்யா என்னால வீடியோ போட முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவ நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் நெறைய கமெண்ட்ஸ்க்கு என்னால ரிப்ளை பண்ண முடியல. அதுக்காக என்னை மன்னிச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்தனால கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ண முடியல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.